கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேசிய பாதுகாப்பு படையோட டெல்லி சென்றிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பு பிரிவு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால அவங்க தலைமறைவாகி இருக்காங்க. இந்த நிலையில கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தள பதிவுல இலங்கை, நேபாளம் போல மக்கள் புரட்சி வெடிக்கணும்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்து பதிவிட்டதா கூறி ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் ஏற்பாடு செய்த தனி விமானத்துல சென்னையில இருந்து ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்று இருக்காரு. அவர் கூட விஜய் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட 2 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 5 பேர் சென்று இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா மீது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதா வழக்கு பதிவான நிலையில தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் கூட அவரு டெல்லி சென்றுள்ளது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தை தாவேகா நாட உள்ளது. இது தொடர்பா மூத்த வழக்கறிஞர்கள் கூட ஆலோசிக்கவே ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றுள்ளதா தகவல்களும் வெளியாகியிருக்கு. இது மட்டும் இல்லாம மத்திய உள்துறை அமைச்சகத்தோட முக்கிய புள்ளியுடைய நிர்பந்தத்துல அவரை சந்திக்க ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுது.